மகரிஷி அவர்கள் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் பலம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை எனும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும், அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து ஆனந்தம் ஆரம்பம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாய்ஸ் கிளியரா இருக்குங்களாம்மா? வாழ்க வளமுடன். கேக்குதுங்கம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவேசனை அருட்தந்தை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்கள் சுக்குமமாக நிறைந்து வழிநடத்தி தருவாராக. மிக சிறப்பாக நமக்கு நித்யானந்த நடத்திய பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் மஞ்சுபாய் பாலா அம்மா அவர்கள் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயு, நிறைச்செல்வம், உயர்ப்புகள், மெய்ஞானம் என்று வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்கிறேன். நன்றி. இந்த நல்வாழ்த்தை நல்கிய ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் விவாத குழுவினருக்கும் இங்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் மக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்று வாழ்க்கையும் தெரிவித்து ஆனந்தம் ஆரம்பம். இந்த பாட்டு கேட்கும்போது எப்படி இருக்குங்க? ஆனந்தம் நம்ம யார் வீட்டும் போது மனசுக்குள்ள ஒரு ஆனந்தம் ஒரு மன அலைகள் நமக்குள்ள சீற்ற ஒரு சுகம் வருது இல்லையா? இதே மாதிரி நம்ம எத்தனையோ பாடல்கள் ரசிக்கிறோம், கேட்கும் போதும் மனசுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. எத்தனையோ விஷயங்கள் நமக்கு ஆனந்தம் கொடுக்குதா, மகிழ்ச்சியை தருதா? மகிழ்ச்சிக்கும் ஆனந்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் இல்லை. ஆனந்தராகம் தீர்க்கும் காலம், காலம் ஒளி போல் தோன்றுது. இந்த கீழ்வானிலே ஒளி போல் தோன்றுது அப்படின்னு வானம் கீழே இறங்குது அப்படின்னா என்ன அர்த்தம்? வானம்ன்றது நம்ம உயிர், விண் அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த விண்ணு தான் நம்ம உடம்புக்குள்ள உயிராக இருக்கு. அப்ப இந்த உயிருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஆன்ம ஒளி போல தோன்றுது அப்படிங்கிற ஒரு பொருள் கிடைக்கும். நம்ம இசை கேட்கும் போது நமக்கு மனசுக்கு ரொம்ப ரம்மியமா இருக்கு இல்லையா? நம்ம ஆனந்தம் ஆரம்பம். இப்போ ஒவ்வொருத்தருக்குள்ளயும் இருக்கக்கூடிய ஆனந்தம் நீங்க முதல்ல முடிஞ்சா சாட் பாக்ஸ்ல எஸ் அப்படின்னு, அதாவது உங்களுக்குள்ள தோன்றிய முதல் ஆனந்தம் எப்ப ஆரம்பிச்சது அப்படின்றத முடிஞ்சா சாட் பாக்ஸ்ல போடுங்க. அவர் கட்டாயம் இல்லை. ஆனந்தம்னா சாதாரண சந்தோஷம் இல்லை, உள்ளுக்குள்ள இருந்து ஆழமான அமைதியான பரிபூர்ண சந்தோஷம் தான் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ ஒரு நிமிஷம் அப்படியே கண்களை மூடி நீங்க மனசு எப்ப உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்த தருணம், ஆனந்தமான இருந்த தருணம், ஒரு ஃபியூ செகண்ட் கொஞ்சம் உங்க கற்பனையில ஓட விடும்.
எல்லாருமே ஆனந்தமா இருக்கோமா? எல்லாருக்குமே பல உறவுகள் இருக்கு, நட்புறவு இருக்கு, சூழ்நிலை இருக்கு. ஆனா இப்ப எல்லாமே ஆனந்தம் கொடுக்குதா? இல்ல ஆனந்தம் நம்மிடம் உள்ளதா? நம்ம கிட்ட மகிழ்ச்சி இருக்கா, ஆனந்தம் இருக்கா, இல்ல நாம மற்றவங்க கிட்ட தேடுறோம். ஒரு 3 விஷயம் நம்ம யோசிப்போம். ஒவ்வொரு அனுபவமும், ஒவ்வொரு முடிவும் ஒரு புது ஆரம்பம். இப்ப நம்ம ஒரு ஒரு பேராகிராஃப் எழுதுறோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் வச்சு நெக்ஸ்ட் லைன் ஸ்டார்ட் பண்றோம், இல்ல கமா போட்டு கண்டினியூ பண்றோம். அந்த மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நிகழ்வும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு. அலையலையா எப்படி கடல்ல அலையலையா வந்துகிட்டு இருக்கோ, நம்ம மனசுக்குள்ளேயும் அலையலையாக வந்துகிட்டு இருக்கு. அது எப்ப நிலைக்கும் அப்படின்னா அந்த ஆனந்தத்துலதான் நிலைக்கும். அந்த ஆனந்தம் எப்ப கிடைக்கும்னா நம்ம மனசு எப்ப நிம்மதியா இருக்குதோ அப்பதான் ஆனந்தம், நிம்மதியா நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனந்தம் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு ஒரு ஒரு தோல்வி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அது நம்ம என்ன பண்றோம், நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இன் லேர்னிங். நம்மளுடைய ஒரு கற்கிறோம், படிக்கிறோம் அப்படின்னா, பாடத்தை படிக்கிறோம்னா அதுக்கு முதல் ஃபர்ஸ்ட் ஸ்டெப், முதல் படி இல்லையா? அப்போ இந்த பாடம் கொடுக்கும் அனுபவத்தை நம்ம நம்ம படிக்கிறதுக்கு நம்ம இப்போ ஒரு திருமணம் அப்படின்னா 2 பேரோட ஆனந்த வாழ்க்கை ஆரம்பமாகுது. இப்ப மாமியார் மருமகள் பிரச்சனை கூட பேரம் பேசி பிறந்ததுக்கு அப்புறம் ஆனந்தம் ஆரம்பமாகுது இல்லையா? ஸோ நம்ம எங்குமே ஆனந்தம் நம்ம பார்க்கணும் அப்படின்னா நம்ம மனசுக்குள்ள அதை வரணும், அது நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம உணரணும்னா நம்ம பயிற்சிகளை முறையாக செய்யணும். சின்ன விஷயத்துல ஆனந்தம் ஆரம்பமாகும். சின்ன சின்ன விஷயம் தான். நம்ம வீடு சுத்தமா வச்சுக்கணும், நம்ம மனசு ரொம்ப ஹாப்பியா வச்சுக்கணும், முகத்துல ஒரு புன்னகை புன்னகை நம்ம எப்பவுமே கவலை விடுறது, இனிமையான சொற்கள் பேசுறதுல இருந்து நம்மளுடைய நேரம், நம்மளுடைய நமக்கான நம்மளை நேசிக்கக்கூடிய நேரம், காலையில எழுந்திருக்கிறது, உடற்பயிற்சி செய்யறது, தவம் செய்யறது, இந்த மாதிரி எல்லா விஷயம் நமக்காக நம்ம நேரம் செலவழிக்கல இருந்து ஆரம்பமாகுது நம்மளுடைய ஆனந்தமான அந்த நாள். இது நம்ம எப்படி நம்ம மனசை இதமா நம்ம வச்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மனசு ஆனந்தமாக இருக்கிறது கவனிக்க முடியும், உள்ளுணர முடியும். மழையில நனையிறது, அம்மா கிட்ட இருந்து சாப்பாடு ஊட்டிக்கிறது, பெருசா எதையும் யாரிடம் எதிர்பார்க்காம இருந்தாலே நமக்கு பெரிய ஆனந்தமா இருக்கும். எதிர்பார்த்தாதானே நமக்கு மன சங்கடங்கள் வருது, இல்ல ஏமாற்றம் வருது இல்லையா? இப்போ நம்ம கையே நமக்கு உதவியாக இருக்கும் போது யாருக்கிட்டையும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டோம். எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா தான் மற்றவங்களோட டிபெண்ட் நமக்கு தேவைப்படும். இல்லை எனக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக, இல்லை என்னுடைய ஒரு சோம்பேறித்தனத்துக்காக மற்றவங்கள நீ அதை செய்ய இதை செய்ய அப்படின்னு நம்ம சொல்றது. இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்ல நம்ம என்ன பண்றோம்னா நம்மளை நாமளே ஏமாத்திக்கணும். இப்ப நமக்கு நம் தந்தையே தனக்கு உதவியா இருந்ததுன்னா மற்றவங்களை டிபெண்ட் பண்ணாம, எல்லா விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணாம, இயற்கை எல்லாமே கொடுத்துருக்கு. ஆனா அதை நாம மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு வினாடியும் ரசித்து நேசித்து நம்ம வாழ்க்கை வாழும்போது முழுமையான ஆனந்தத்தை பெற்ற ஆனந்தத்தை பரப்பணும். எப்படி பரப்புறது? அதுதான் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய சொந்தம். உண்மையான ஆரம்பமே நமக்கு கிடைச்சதை பகிரணும். எனக்கு இன்னைக்கு சாப்பாடு எல்லாமே கிடைக்குதுன்னா அதை ஒரு ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறதோ, இல்ல நம்ம வீட்டுல உள்ள உறவுகள் சொந்தக்காரங்க யாருக்காவது ஒருத்தருக்கு உணவு அளிப்பதோ, இல்ல அவங்களுக்கு முடியல அப்படின்னா மகிழ்ச்சி சொல்லக்கூடியதுதான் இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன், துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். அப்போ நம்ம ஒருத்தருக்கு உதவி செய்யும் போதும், துன்பப்படுறவங்களுக்கு உதவி செய்யும் போதும் அந்த ஆனந்தம், மன நிம்மதி, மன நிறைவு நமக்கு இருக்கிறத நம்ம கவனிக்கணும். அப்ப மனசு உண்மையிலேயே நிறைவா இருக்கிறத ஃபீல் பண்ணணும். நான் புன்னகைத்தால் மற்றவங்களும் அதை பார்த்து சிரிப்பாங்க, புன்னகைப்பாங்க. நம்ம உண்மையோட இருந்தா சரியான சிறுமூஞ்சியா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். நம்ம அகத்தின் அழகு முகத்துலதான் தெரியும். இப்போ ஒருவருக்கு உதவி செய்யும் போது
அது செயின் மாதிரி அடுத்து நம்மளும் இதை மாதிரி பண்ணணும், நம்மளும் ஹெல்ப் பண்ணலாம், ஹாப்பியா இருக்கு அப்படின்றது அது ஒரு தொடரா போகும். இப்ப நம்ம ஒருத்தர் மேல கோவப்பட்டா அது எப்படி செயின் மாதிரி இப்ப ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட, ஒய்ஃப் வந்து பிள்ளைங்க கிட்ட, பிள்ளைங்க வந்து அடுத்த ஸ்கூல்ல யாராவது ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, இப்படி அது ஒரு செயின் மாதிரி தொடரும். இதே நம்ம உதவி செஞ்சோம் அப்படின்னா, நம்ம புன்னகை செஞ்சோம், ஒரு இனிமையான வார்த்தை பேசணும் அப்படின்னா அது அடுத்து அப்படியே கண்டினியூ ஆகிட்டே இருக்கும். ஒருத்தருக்கு ரிட்டையர்மெண்ட் லைஃப் வந்து நமக்கு ஹாயா நம்ம இருக்க முடியும் அப்படின்னா, டியூட்டிலாம் முடிஞ்சு நிம்மதியான ஒரு ஆனந்த வாழ்க்கை எப்போ ஆரம்பிச்சுன்னா ஆரம்பமாகுது, ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப் என்ஜாய் பண்ணி வாழ்றாங்க. ஸோ அது அவங்களுக்கு அந்த வாழ்க்கை ஆரம்பம். இதுல எல்லாருக்குமே பிளஸ் அண்ட் மைனஸ் இருக்கதான் செய்யும். வாழ்க்கைன்னா மனிதன் அதான் உடலுக்கும் உயிருக்கும் எப்ப வந்து ஒரு பந்தம் ஏற்பட்டதோ, ஒரு பிணைப்பு ஏற்பட்டதோ எல்லாருக்குமே எல்லாமே இருக்கதான் செய்யும். ஆனா அது ஏற்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு மனவளக்கலை பயிற்சிகளை கொடுக்குது, தவம் கொடுக்குது, அகத்தாய பயிற்சி கொடுக்குது. அப்போ நம்ம வாழ்க்கையில ரெண்டு சாய்ஸ் தான். ஒண்ணு சூழ்நிலையை ஏற்றுக்கணும், இல்லைன்னா சூழ்நிலையை மாற்றணும். இப்ப என்னுடைய கணவர் வந்து என்னை திட்டுறாங்க அப்படின்னா, இந்த சூழ்நிலை எனக்கு கடினமாக இருக்குமா, இல்ல அந்த சூழ்நிலையை நான் மாற்றி அமைச்சுக்கிறேன். நான் இப்ப நமக்கு தெரியும் இது வந்து நம்மளுடைய பாவப்பதிவுகள் எல்லாம் குறையறதுக்கு தான் எல்லா உறவுகளும் எல்லா சூழ்நிலைகளும் இருக்கு அப்படிங்கிறது. அப்போ இந்த சூழ்நிலை ஓகே, இதை நான் அக்செப்ட் பண்ணிட்டு வாழ்க வளமுடன், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். நம்ம அதை வந்து அந்த சுச்சுவேஷன், அந்த ஒரு கடினமா அவங்க கோவமா தான் இருக்காங்க, ஆனா அந்த சுச்சுவேஷனை நான் ஹேண்டில் பண்ற விதம் இருக்குல்ல, மனவளக்கலையில படிச்சு நம்ம வந்து பயிற்சியில இருக்கிறோம், தொடர்ந்து பயிற்சி செய்யறோம், தற்சோதனை செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பாக வீட்லயும் நம்ம அந்த பொறுமையை காக்கணும், நிதானத்தை காக்கணும் அப்படிங்கிறது நம்ம பேசிக்கான. ஏன்னா யோகா, நீங்க மனவளக்கலையில இருக்கீங்க, நீங்க இப்படி இருப்பீங்களா, நீங்களும் பதில் பேசுவீங்களா, கோவப்படுவீங்களா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது நம்ம நிறைய பார்க்க முடியும். பட் நாம தான் முதல்ல விட்டு கொடுத்து போகணும், நாம தான் முதல்ல பொறுமையை காக்கணும், நாம தான் அனுசரிச்சு போகணும், அமைதி காக்கிறது, நிதானத்தை காக்கிறது எல்லாமே நாம தான் பண்ணணும். இதுக்குதா மனவளக்கலை தேடி தேடி எல்லாரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், குடும்பத்தோட, குழந்தைங்களோட எல்லாருமே வர்றதில்லையே அப்படின்னா நம்ம உடம்பையும் மனசையும் நல்லபடியா தற்காத்து கொள்ளணும் அப்படிங்கிறத, நோய் வராம இருக்கணும், மனசுல பிரச்சனை இல்லாம இருக்கணும், வீட்டு சூழ்நிலையை வந்து அமைதியா வச்சுக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே வராங்க. ஸோ இது வந்து எல்லாருக்குமே இப்ப பயிற்சி செய்யறவங்களுக்கு, தற்சோதனை செய்யறவங்களுக்கு இது கண்டிப்பாக பாசிபிள். எப்பெல்லாம் நம்ம ஆனந்தம் இருக்கணும், ஆனந்தம் ஆரம்பம் ஆகணும் அப்படின்னா முதல்ல கடைபிடிக்க வேண்டியது அமைதிதான், சைலன்ஸ், மௌனம். எப்ப யாராவது நம்ம மேல கோவப்படுறாங்க அப்படின்னா அமைதி காக்கணும். மக்கள் வந்து நம்மளுடைய வார்த்தைய மதிக்கல அப்படின்னா அமைதி காக்கணும், மௌனமா இருக்கணும். மற்றவங்க பேச்சு செவிமடுக்கணும் அப்படின்னா நம்ம சைலன்ஸா இருக்கணும். இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது லைஃப்ல அப்ளை பண்ணாலே நமக்கு வந்து நம்மளும் நாம அனலைஸ் பண்ண ஆரம்பிச்சோம். மற்றவங்கள தான் ஜட்ஜ் பண்றோம், மற்றவங்க கிட்ட எதிர்பார்க்கிறோம். ஸோ அப்ப அந்த இடத்துல எல்லாம் நம்ம வந்து ஆனந்தம் மிஸ் ஆகுது. ஆனந்தம் அப்படிங்கிறது பிளிஸ்ஃபுல்னஸ், பிளிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பேரின்பம், அது பேரமைதி. நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒரு மன நிறைவு கிடைக்கும். மன நிறைவு இருக்கும்போது, மன நிம்மதி இருக்கும்போது மட்டும்தான் அந்த பிளிஸ்ஃபுல் அப்படிங்கறது வந்து நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அந்த ஸ்டேட்டை ஃபீல் பண்ண முடியும். ஆன்மீகம், ஆனந்தம், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், இது எல்லாமே வந்து சந்தோஷம் கொடுக்குதா, ஆனந்தத்தை கொடுக்குதா அப்படின்றது. இப்ப ஆரோக்கியம் நம்ம கண்டிப்பா ஆனந்தத்தை கொடுக்கும், ஐஸ்வர்யம் மகிழ்ச்சியை கொடுக்கும், ஆனந்தத்தையும் கொடுக்கும் தான். ஆனா அது இப்போ அதிகமான ஐஸ்வர்யம் நமக்கு, அதாவது அதிகபட்சமான பணம் இருக்கு அப்படின்னா அது மற்றவங்களுக்கு பகிர்ந்து அளித்தா கண்டிப்பா அது ஆனந்தமா இருக்கும். ஆனா பகிர்ந்து அளிக்காம நானே அதை அனுபவிக்கணும், என் வாரிசுல அனுபவிக்கணும், என்னுடைய உறவுகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு நாம நினைச்சோம் அப்படின்னா அது அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும். ஆனா அது பணத்தை நினைச்சு ஒரு பயம் இருக்கும், யாராவது வந்து எடுத்துருவாங்களோ, கொள்ளை எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பயம் இருக்கு. ஸோ ஆனந்தத்துக்கும் மகிழ்ச்சிக்கும் வித்தியாசம் இருக்கு.
அதுக்கு ஒரு அப்துல் கலாம் ஐயாவுடைய ஒரு சின்ன ஸ்டோரி மட்டும் பார்க்கலாம். முன்னாள் குடியரசுத் தலைவர் ஏபிஜே அப்துல் கலாம் அவங்க வந்து மாற்றுத்திறனாளிக்காக அந்த குழந்தைகள் மீது ரொம்ப அக்கறை கொண்டிருந்தாங்க. ராக்கெட்டுகளுக்கு பயன்படுத்தும் இலகு ரக வெப்ப பொருட்களை கொண்டு சுமார் 4 கிலோ எடையுடன் போராடிய, அதாவது அவங்களுடைய கால்ல அவங்க போட்டிருப்பாங்கல்ல, அதுக்கு பேரு எனக்கு கஷ்டம் ஞாபகம், அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் அது வந்து 10 மடங்கு அதிகமா இருக்கும். அதாவது 4 கிலோ எடையுடன் போராடிய குழந்தைகளோட செயற்கை உறுப்புகளில் 10 மடங்கு குறைவான எடை, அதாவது கிட்டத்தட்ட 400 கிராம் அப்படின்ற எடைக்கு அவரு அந்த இலகு ரக வெப்ப பொருட்களை கொண்டு உற்பத்தி பண்ணி உருவாக்கி அதை வந்து அந்த செயற்கை கருவிக்கு பின்னால் உள்ள சுவாரஸ்யமான கதை என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளிகள் குழந்தைகள் பயன்படுத்திய அந்த பழைய செயற்கை கால்கள் இரும்பினால் செய்யப்பட்டு அது 4 கிலோக்கு கனமா இருக்கு. இப்ப 400 கிராமா குறைச்ச உடனே இப்போ அந்த லைட் வெயிட்டா இருக்கிறதுனால அதை பார்த்து அவங்க வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அந்த பேரானந்தம் நிம்மதின்னு சொல்லுவாங்கல்ல, மன நிறைவுன்னு சொல்லுவாங்க, பேரானந்தம் ஆனந்தமா ஃபீல் பண்ணாங்க. அப்ப மகிழ்ச்சியா எப்ப அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா, இந்த அணு ஆயுதம், நிறைய சேட்டலைட் இதெல்லாம் அந்த ஏவுகணை எல்லாம் இது பண்ணும்போது மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஆனா அதுல அந்த அணு ஆயுதம்னு சொல்லும் போது ஒரு தயக்கத்தை காமிச்சாங்க. ஏன்னா அது அழிவுக்கு பயன்படுத்த. ஆனா இப்போ இது வந்து ஒரு உயிரை காப்பாற்றக்கூடியது, ஒரு உயிருக்கு வந்து அந்த அவங்களோட துன்பத்தை போக்கக்கூடியது, பிறருக்கு உதவும் போது அப்போ அவங்களுக்கு அந்த மனசு வந்து ஆனந்தமா இருக்கு அப்படிங்கிறதுதான் அவங்க. இப்ப உடனே அந்த பசங்க வந்து கலாமின் வார்த்தைகள் குழந்தைகள் இடை குறைவான கால்களுடன் ஓடுவதை கைத்து ஓடுவதை பார்க்கும்போது நமக்கு சுத்தமான ஆனந்தம் இருப்பதாக கலாம் பல முறை நிகழ்ச்சியோட குறிப்பிட்டிருக்காங்க. அப்போ இவங்களுடைய மன நிம்மதி, ஆனந்தம் அவர் எப்பவுமே மற்றவங்களுக்கு உதவி செஞ்சு பழக்கப்பட்டவங்க. அதனாலதான் நம்ம வந்து எப்பவுமே மனசு நிம்மதியா இருக்கணும்னா மற்றவங்களுக்கு உதவி, ஒருத்தவங்க பசியோட இருக்காங்களா பணம் உதவி வாங்கி கொடுங்க. காசு கொடுத்தா இந்த காலத்துல அதுக்கு உண்மையா பசியா இருக்கிறவங்க காசு கேட்க மாட்டாங்க, எனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறதா சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு அதாவது அந்த டைம் எப்ப யாருக்கு என்ன தேவை இருக்குதோ அந்த தேவையான நேரத்துல உதவி செய்ய, தக்க தருணத்தில் உதவி செய்யக்கூடியதுதான் அந்த நேரத்துல அவங்களுக்கு ரொம்ப ஆனந்தம் கிடைக்கும். மகரிஷி வந்து ஒரு பாடல் கொடுத்திருக்காங்க, நிறைநிலை அமைதி அப்படி எல்லை கட்டும் மனநிலை. அதாவது நான் இந்த உடம்பு இந்த உயிர் அப்படின்னு நான் எல்லை கட்டு இருந்தேன் அப்படின்னு இன்ப துன்ப இரவு பகல் சிறிது பெரிது ஆண் பெண் தீங்கு நல்லதுவும் அல்லதுவும் நாணம் வீரம் நட்டம் லாபம் அப்படி என்ற அனைத்தும் தோன்றும். இது எல்லாமே வரும். அப்ப வல்லமையும் அதன் முழுமை நிலையாய் உள்ளவரை கடந்த மெய்ப்பொருளாம் அகத்துணர்ந்தால் அல்லலுற்று அறிவு விழித்தும் விரிந்தும் அறிவறிந்த நிறைநிலையில் அமைதிப்பான். நம்மதான் எனக்கு மட்டும்தான் அப்படின்னு ஒரு வரையறையை நம்ம வச்சுக்கிறோம் இல்லையா. இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா மனசு விரியாது. ஒரு ஒரு குடத்துக்குள்ள ஒரு தவளையும் ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிற தவளையும் உண்டான அந்த ஆற்றல் இருக்குல்ல. இது ஒரு எக்ஸாம்பிள். சுறா மீன் குஞ்சு வந்து ஒரு மீன் தொட்டிக்குள்ள போட்டிருந்தாங்க, அது வளரவே இல்லை. அது ஏன் வளரவே இல்லை அப்படின்னா அந்த அந்த தொட்டியினுடைய மனசு, அதாவது அந்த தொட்டியினுடைய அளவு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்குதான் அதனுடைய ஆற்றல் வந்து வளர்ச்சி. இப்ப கடல்லன்னா எல்லையற்ற அதாக இருக்கும் போது அதனுடைய வளர்ச்சி வந்து அதிவேகமாக இருக்குமா. அதே மாதிரிதான் ஒரு மனிதன் தனக்கு வந்து எல்லை கட்சி இருக்கும் போது வராது.
இதுதான் இந்த கோபம், கவலை, மற்றவங்களை பத்தி பின்னாடி பேசுறது, கோல் சொல்றது, ஒட்டு கேட்கறது, குறை பார்ப்பது, குறை மட்டுமே சொல்றது, எதிர்பார்க்கறது, திட்டிக்கிட்டே இருக்கிறது, ஒருத்தவங்களை பத்தி பின்னாடி கேள்வி பேசுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு அப்படின்னா இதெல்லாம் தான் பொத்தலுள்ள பாத்திரம்னு மகிழ்ச்சி. இதுல நம்மளோட எனர்ஜி எல்லாம் போயிடும். ஸோ நெகட்டிவ் எனர்ஜி மட்டும்தான் உள்ள உட்கார்ந்துருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வெளில போயிடும். நெகட்டிவ் எனர்ஜி என்ன ஆகும், அதுல இருந்து வர அலை என்ன ஆகும், அதுல அன்போ இல்ல நிம்மதியோ நமக்கு கிடைக்காது. கோபம், பொறாமை, வஞ்சம் இந்த மாதிரியான ஒரு தீய குணங்கள் இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல இறைவன் மறைஞ்சுதான் இருப்பாங்க, வெளிப்பட மாட்டாங்க. அப்ப இதெல்லாம் கிளியர் பண்ணா மட்டும்தான் இறைவன் நமக்குள்ள ஊங்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியும். அப்பதான் அந்த ஆனந்தம் ஃபீல் பண்ண முடியும். எப்ப நமக்குள்ள இருந்து அது ஓகும், அந்த அன்பு, கருணை, ஈதல், உதவி செய்யறது, அன்பா பேசுறது, இனிமையா பேசுறது, இதமாக பேசுறது, ஆறுதல் அளிக்கக்கூடிய வார்த்தைகள் பேசுறது, டைம் ஓட்டுடைய உதவி செய்யறது, நம்ம வீட்டை நீட்டா வச்சுக்கணும். இந்த நம்ம மனசையும் சுத்தமா வச்சுக்கணும். வீட்டை எப்படி நம்ம நீட்டா வச்சிருக்கிறோமோ அதே மாதிரி நம்ம மனசையும் நம்ம சுத்தமா வச்சிருக்கோம் அப்படின்னா தெய்வீகம் அங்க இருக்கு. அன்பு இருந்தாலே போதும், அன்பும் கருணையும் எந்த வீட்டுல இருக்குதோ அந்த இடத்துல அமைதியும் அருளும் ஆசிகளும், சித்தர்களோட ஆசிகள், குருவோடைய ஆசிகள், பெற்றோருடைய ஆசிகள் எல்லாமே அங்க. அதுக்கு என்ன மெயின், இயற்கையை மதிக்கணும், பெற்றவங்களை மதிக்கணும், பெரியோரை மதிக்கணும், யாராக இருந்தாலும் மதிக்கணும். அது ஒரு பறவையா இருந்தாலும் சரி, ஒரு மரமா இருந்தாலும் சரி, விலங்கினமா இருந்தாலும் அத்தனை, ஒரு பையோ ஒரு மொபைலோ எதுவா சாப்பாடு இன்னும் உணவு ஒன்றும் நம்ம பிறருடைய உழைப்புல இருந்துதான் வரும். ஸோ அந்த உழைப்பை நாம மதித்து நம்ம நடந்து அதை முழுமையாக அதை உள்வாங்கி அதை நேசித்து மதித்து வாழும் போது இறைவன் நமக்குள்ள அன்பு வெளிப்பட ஆரம்பிக்கும். நமக்குள்ள அந்த அன்பு ஊற்றெடுத்து மற்றும் அப்படியே அது பரவும், அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும். அதுவும் செயின் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகும். அந்த அலை எப்படி கடல்ல இருந்து அலை வந்துகிட்டே இருக்கும், அந்த மாதிரி இந்த அன்பு அலை ஒவ்வொருத்தருக்கா பரவும். எப்படி பரவும், மற்றவங்களுக்கு உதவக்கூடிய அளவுக்கு மனசு இருக்கும். அதுக்குதான் வானத்தை பாருங்க, வானத்தை பாருங்க, ஏன் நம்ம வெஞ்சகலம் தெரியாத களம்லாம் நம்ம பண்றோம். ஆரம்ப சாதகர்கள், ஆரம்ப கட்டத்துல இருக்கிறவங்க எல்லாம் அடுத்தடுத்த நிலை அகத்தாயிட்டு போகும். கண்டிப்பாக அந்த எண்ணமாராய்தல், ஆசை சீரமை, கவலை ஒழிப்பு, நான் யார் பற்றிய இத்தனையும் நாம திரும்ப 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 நம்ம உள்வாங்கி அதுவாக மாறும் போது நாம் அதுவாக மாறுவோம். இறைநிலையே காணாத உணர்வதாகும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி நாம அதை உணரும் போது அதுவாக நாம மாறும். அப்போ ரெண்டும் இரண்டலை இருக்கும். பாசிப்பயிறு தண்ணிக்குள்ள ஊற வச்சா தண்ணி இல்லையே போச்சு, பாசிப்பயிறு ஒரு ஸ்பாஞ்சில தண்ணி ஊத்துனா அப்படியே ஃபுல்லா அப்சர்வ் ஆயிடும். அந்த மாதிரி அதை நம்ம ஃபுல்லா அப்சர்வ் பண்ணும் போது நாம அதுவாக மாறிடும். இதுதான் நம்மளுடைய அந்த இயல்புத்தன்மை அப்படிங்கிற அந்த ஆனந்தம், மன நிம்மதி நம்ம கிட்ட வெளிப்படணும் அப்படின்னா நாம அதை முழுமையா உள்வாகணும். நம்ம உள்ளுக்கு டிராவல் பண்ணும் போதுதான் இதெல்லாம் தார்மீகத்தை உணர முடியும். வெளியே தேடுறதுனால கண்டிப்பா கிடைக்காது. வெளியில புலன்கள் பார்த்து கொண்டேதான் இருக்கு, கேட்டுக்கொண்டேதான் இருக்கு, நம்ம செயல்பட்டு கொண்டே இருக்கு. எப்ப நமக்குள்ள டிராவல் பண்றோமோ அப்ப மட்டும்தான் இதை நாம முழுமையாக உருவாக்க முடியும். அந்த வகையில நம்ம எப்பவும் மகிழ்ச்சியை பிறகிட்ட எதிர்பார்க்காம பொருள்ல கிடைக்கிறதோ, விதவிதமா ஷாப்பிங் செய்யறதுல கிடைக்கிறதோ, உணவு வகை வகையா வெரைட்டியா சாப்பிடணும்னு நினைக்கிறது, இதெல்லாம் ஒரு தற்காலிகமான மகிழ்ச்சி மட்டும். இது ஒரு வெளிப்புற சூழ்நிலையால அதை புலன்களை தூண்டுவதால மட்டும் கிடைக்கக்கூடிய தற்காலிகமான மகிழ்ச்சி. ஆனா அதுல ஒரு ஆரோக்கியம் கூட கிடையாது. இது இப்ப நம்ம எல்லாமே மினிமலிசம், நம்மளுடைய நேச்சுரல் ஃபுட்டுக்கு எல்லாரையும் மாறிக்கிட்டு வரும். நம்ம எவ்வளவு சிக்கனமா இருக்கணும், சிக்கனம் சிந்தனை சேமிப்பு அப்படிங்கிறத நம்ம சிந்தனையோட நம்ம பார்த்துட்டு நம்மள கொஞ்சம் ஒன்னொன்னா மாத்திக்கிட்டு வரும். ஸோ அந்த வகையில நம்ம எல்லாத்தையும் கொஞ்சம் செயல்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா உண்மையிலேயே நம்மளுடைய ஆன்மீக வாழ்க்கை முழுமையான ஆனந்தத்தை நம்ம உணர முடியும் அப்படின்னு சொல்லி இந்த சிந்தனைக்கு நல்வாழ்க்கை
அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு அனைவரும் பேராற்றல் கருணையினால் உடல் நலம் இல்லாத நிறை செல்வம் இயற்புகள் மெய்ஞானம் ஒன்றி வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் மனமார்ந்த நன்றிகள் அம்மா. வாழ்க்கை ஆ, ரொம்ப சிறப்புங்கம்மா. ஆனந்தம் ஆரம்பம் ஒரு திரைப்பட பாடலோட நீங்க ஆரம்பிச்சு அழகா வந்து